ஆச்சரியமா இருந்தது. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை குறித்து பார்க்க போறோம். ஒரு சின்ன தியானத்துக்கு அப்புறம் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெப குறிப்புகள் இருக்கு. சத்தியத்தை கேட்ட பிறகு நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு தியானத்துக்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதுல இருந்து ஒரே ஒரு சத்தியத்தை மாத்திரம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 7, 8 அந்த 2 வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்த பண்ணுவான்? 9ஆம் வசனத்தை வாசி. அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. நம்ம சோமன். அன்பின் நல்ல பிதாவே, கிருபையா கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த சிறு ஐக்கியத்துல, இந்த சிறு கூடுகையில ஆண்டவரே நாங்கள் கூடி உம்மை ஆராதித்து உயர்த்தி சாட்சி கூறி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறோம்ப்பா. இந்த நாளில ஒரு சத்தியத்தை தியானித்து விட்டு நாங்கள் பின்பாக ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை ஆண்டவரே, இதுக்குள் இருக்கிற வெளிச்சத்தை, இதுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய காரியத்தை, இதுக்குள் எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்தை நாங்கள் புரிந்து அறிந்து கொள்ள ஆண்டவரே, எங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட ஆண்டவரே, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் பலன் கொண்டு எங்களோடு பேசும் அப்பா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தைகளை, ஏற்ற சத்தியத்தை நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இங்க அழகா பவுல் ஒரு காரியத்தை சொல்றார். இது 13ஆம் அதிகாரம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அன்பின் அதிகாரம். அன்புக்காகவே ஒரு அதிகாரத்தை இருக்கு. அந்த இடத்துல அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தகிக்கும், அன்புக்கு பொறாமை இருக்காது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, இப்படிலாம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம பேரை போறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? கட்டாயம் அந்த தகுதி நமக்கு இல்லை. ஆனா அந்த இடத்துல இயேசுவின் பேரை போட்டு பாருங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். ஆமேன். ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார் என்று இந்த முதல் அதிகாரத்துல கடைசியில முடிக்கும் போது சபைக்கு ஒரு விஷயத்த சொல்றார். இந்த கடைசி காலத்துல இது 3 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இப்படியே சொல்லிட்டு தான் இப்போ 14ஆம் அதிகாரத்துக்கு உள்ள அப்படியே என்ட்ராகிறாரு. என்ட்ராகி அதை ஆரம்பிக்கும் போதே அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள் சொல்லிட்டு, விசேஷித்தமாய் தீர்க்க தரிசனத்தை வரத்தை விரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. நாடுங்கள், விரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு காரியங்களை அப்படியே பேசிக்கிட்டே வரார். என்ன அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசனம் சொல்றது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு பக்தி விருத்தி வரும். இப்ப நான் ஒரு அந்நிய பாஷையில பேசுறேன் அப்படின்னா உங்களுக்கு பக்தி விருத்தி வராது. சரி, அது அவர் ஆண்டவருக்குள்ள தேவனுக்குள்ள தனியா ஏதோ பேசிக்கிறார் போல அப்படிதான் நோன. இப்போ புறஜாதியா இருக்கிற ஒருவன் வந்தா அந்நிய பாஷை பேசுகிறதுனால அது அர்த்தத்தை சொல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படின்ற இந்த கான்டெஸ்ட்ல தான் இங்க அங்க பவுல் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது அப்ப அது அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தனக்கே பக்தி விருத்தி உண்டாகிறவர்கள். அப்போ அதை காட்டிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன் அப்படின்னு சொல்றார். இப்போ அப்படியே சொல்லிட்டு இப்ப 7வது வசனம் வரும்போது 6வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். மேலும் சகோதரே, நான் உங்களிடத்தில் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காக ஏதுவாததை செய்யாமல் அந்நிய பாஷையினை பேசினால் என்னால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? இப்ப நான் அந்நிய பாஷையில பேசினா உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது. எனக்கு ஆனா எப்படி இருக்கும்? அது ஒரு பக்தி விருத்தி. நான் தேவனோட பேசுறேன், தூதர்கள் பாஷையோட நான் பேசுறேன் அப்படின்னு இருக்கும். ஆனா அததான் பவுல் சொல்றாரு, அது உங்க பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு உங்க தனி ஜபங்கள்ல நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. சபையில நீங்க பேசினா அதுக்கு அர்த்தத்தையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு விளங்காதவங்க அதை புரிஞ்சு கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல சொல்றாரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ல சொல்றாரு. என்னென்ன? புல்லாங்குழல். அப்படியே புல்லாங்குழல். ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்றாரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்து சொல்றாரு. 3 இன்ஸ்ட்ருமெண்டல், மிக முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்டல்ல சொல்றாரு. அப்போ புல்லாங்குழல், சுரமண்டலம், அதுக்கு அடுத்து எக்கால சத்தம், எக்காலம் ஊதுறது. அந்த ஆக்ஸ் மாட்டு கொம்போடைய இதுல இருந்து எக்காலம் ஊதுவாங்க. இப்போ இந்த 3 இசைக்கருவிகளை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஒரு ஆவிக்குரிய காரியம் என்ன, பவுல் என்ன சொல்ல வராது இதுலன்னு சொல்லும் போது இந்த 7வது வசனத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் பாருங்க. புல்லாங்குழலும் சுரமண்டலும் முதலாகிய சத்தமில்லாத உயிர் இல்லாத வாத்தியங்கள். என்னது? முதலாவது அதுக்கு என்ன சொல்றாரு? அது உயிர் இல்லாத வாத்தியம். ஆனா சத்தம் இடுகிறது, ஆனா அதுக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை அப்படின்றாரு. இப்ப 2வது காரியம் சொல்றாரு, அது தோணிகளிலே, அது என்னன்னா இருக்கட்டும், தோணிகளில்
வித்தியாசம் காட்டாவிட்டால், அப்ப 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது, அது வித்தியாசம் காட்டும். இப்ப இவன் ஃப்ளூட்ல வாசிங்கன்னா வாசிப்பான், அதே போல சுரமண்டலத்துல வீணையில வாசிங்கன்னா வாசிப்பான், எக்கால சத்தம்னா பேஸ்ல வாசினாலும் வாசிப்பான். அப்போ 3 ஒண்ணா இருக்குமா? கட்டாயம் இருக்காது. 3க்கும் ஒரு சத்தம் சவுண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்ப அதே மாதிரி அப்ப 3 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஃப்ரெண்ட், அதே மாதிரி 3 சத்தமும் டிஃப்ரெண்ட் காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா அது என்ன சொல்றாரு? அதுக்கு ஒரு வார்த்தை 8வது வசனம், அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால். அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதோடைய சத்தத்தை சரியா அது அது எப்படி சொல்றது, அது துணிக்காவிட்டால் அது விளங்காத சத்தம். இப்போ அப்ப அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காது, அது நோ யூஸ்ன்னு சொல்றாரு. அது யுத்தத்துக்கும் ஆயத்தம் இல்லாதது. எக்காலத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு? 8வது வசனம், விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு உதாரணம் எங்க வருதுன்னா 9வது வசனம் வருது. இப்ப இதை சொல்றதுக்கு தான் இந்த 2 வசனங்களையுமே அவரு சொல்றாரு. சபைக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. 1 கொரிந்தியர் 14:9 போல, அது போல. இப்ப அந்த உதாரணம் என்ன சொல்றாரு? அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சொல்லி, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வரக்கூடிய சத்தத்தை போல, அது உயிரற்றது தான், ஆனா அதுல இருந்து ஒரு சத்தம் வருது. அது போல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியா விட்டால் பேசப்படுகிறது இன்னதென்று தெரியா. எப்படி தெரியும்? அப்ப பாருங்க, அதை அப்படியே சொல்லிட்டு, உலகத்துல எத்தனையோ பாஷைகள் இருக்கு, ஆனா அத்தனை பாஷைகளுக்கும் அர்த்தம் இல்லாம இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே சொல்றாரு. அதனால நீங்க பாஷை கருத்தை அறியாமல் இருந்தா பேசுகிறவன் அந்நியனா இருப்பான், இந்த கான்டென்ட்ல அப்படியே சொல்றாரு. இப்ப நம்ம இந்த ஃப்ளூட்டை மட்டும் எடுத்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஒரு உயிரற்ற வாத்தியம், ஆனா அது உபயோகப்படுகிறது, ஆனா அந்த சத்தம் ஒரு தெளிவான சத்தமாய் இருக்க வேண்டும். அப்ப எனக்கு அன்பானவர்களே, அப்ப அந்த உயிரற்ற வாத்தியம் எது? அந்த உயிரற்ற வாத்தியம் எது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். பவுல் ஒரு காரியத்தை அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டோடு சேர்த்து ஒரு சத்தியத்தை சபைக்கு சொல்றாரு. வாசிக்கலாம். எபேசியர் 2:1. யார் மரித்தவங்க? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவங்க. இதுல கீழே கடைசி அதே லைன்ல கடைசி வசனம் வாசிங்க. உயிர்ப்பித்தார். அப்போ எனக்கு அன்பானவர்களே, அந்த புல்லாங்குழல யார சொல்றாரு அப்படின்னா சபைய சொல்றாரு. புல்லாங்குழல் யாருன்னா கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, நாம சரீரத்துல ஒரு அவயமா இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு அவயத்திற்கும் ஒவ்வொரு காரியம் உண்டு. எப்படி ஒரு புல்லாங்குழல் ஒரு சத்தத்தை தொனிக்குதோ, எப்படி ஒரு சுரமண்டலம் ஒரு சத்தத்தை தொனிக்குதோ, அதே போல ஒரு எக்கால சத்தம் அது எப்படி ஒரு சத்தத்தை தொனிக்குதோ, அந்த எக்கால சத்தத்துக்கு 7 சத்தம் உண்டு. அது ஒரு நாள் நான் கர்த்தருக்கு சித்தமானா 7 எக்கால சத்தம்னு உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த ஒவ்வொரு சத்தத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், இந்த சத்தம் வந்தா இது என்ன அர்த்தம், இது பண்டிகையின் சத்தமா, யுத்தத்தின் சத்தமா, இது சோகத்தின் சத்தமா, இல்ல மகிழ்ச்சியின் சத்தமா என்பது அவங்களுக்கு கிளியரா தெரியும். அப்போ இந்த 7 வித சத்தங்கள் இந்த எக்காலத்துக்கு உண்டு. அப்போ ஃப்ளூட் எப்படி வாசிக்கப்படுகிறது? அது விரலினால பிடித்து சுவாசத்தை ஊதும் போது அது தெளிவான சத்தத்தை கொடுக்குது. அப்போ ஏன் அததான் பவுல் சொல்றாரு, அது சத்தம் எடுக்கிறது, ஆனா அதுக்கு உயிர் இல்லை. அப்போ உயிர் கொடுக்கிறவர் யாரு? அதை யூஸ் பண்றவர். அவர் கரத்துல ஒருத்தர் கரத்துல இருந்தா நாம உபயோகப்படுத்தப்படுவோம். அப்ப இததான் அங்க சொல்றாரு. அது டெத்துப்பா, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆனா அதுக்கு ஒரு உயிரை கொடுக்கறது யார் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதோடைய கரத்துல இருந்து நமக்கு ஒரு நல்ல சத்தத்தை அதுக்கு கொடுக்கிறார். சுரமண்டலம் அது வீணை, அதை அழகா தட்டினா நல்ல சத்தம் வரும். அப்ப அந்த விரல்கள் அது ஒரு ஓசையை கொடுக்கிறது. அந்த ஓசை அது ஒரு சத்தம், தெளிந்த ஒரு நல்ல, அதுதான் இங்க சொல்ற, நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் பேசாவிட்டால் அது ஒரு சத்தம். அப்படி அப்ப உயிரற்ற சூழ்நிலையில ஒரு கரத்துல அது கொடுக்கப்படும் போது அதிலிருந்து வரக்கூடிய தெளிவான சத்தத்தை கொடுக்கிறது. அப்ப 3 காரியம் வருது. இது எதை குறிக்குதுன்னா உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் பவுல் சொல்றாரு. நீங்க ஒரு ஃப்ளூட்டா இருக்கிறீங்களா, ஒரு சுரமண்டலமா இருக்கிறீங்களா, இல்ல நீங்க ஒரு எக்கால சத்தமா இருக்கிறீங்களா? எதுவா இருக்கிறோம். ஃப்ளூட் கொஞ்சம் இனிமையா இருக்கும், சுரமண்டலமும் கொஞ்சம் அப்படிதான் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, ஆனா எக்கால சத்தம் அப்படி இருக்காது. சில நேரங்கள்ல அது அதிகாரமா இருக்கும், சில நேரங்கள்ல பயமா இருக்கும். அப்படி நம்ம சரீரத்துல ஒரு அவயமா இருக்கிறோம். அப்படி நாம எப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோம் சபையில. இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற பேச்சு அது எப்படியாய் தெளிவாய் இருக்கிறது, இது எப்படி வசனிக்கப்படுகிறது, மற்றவர்களுக்கு அது புரிகிற விதமாய் இருக்கிறதா அப்படின்னு சொல்லும் போது நம்மை ஆண்டவருடைய கரத்துல இந்த ஆண்டு ஒப்பு கொடுக்கணும்.
ஆண்டவரே என்னை ஒரு புல்லாங்குழலை போல, ஆண்டவரே என்னை ஒரு சுரமண்டலத்தை போல, ஆண்டவரே என்னை இன்னைக்கு ஆண்டவரே ஒரு எக்காலத்தை போல இன்னைக்கு உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன். அவர் கரத்துல கொடுக்கும்போது அப்போ உயிரற்ற அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அந்த ஒரு தெளிவான ஒரு வசனிப்பு, தெளிவான ஒரு சத்தம் வருகிறது. இதுக்கு 3 காரியம் இருக்கு பாருங்களேன். முதல் காரியம், முதலாவது அந்த புல்லாங்குழலுக்கு என்ன தேவை? சுவாசம் தேவை. அப்ப காற்று தேவை. அப்ப தேவன் இன்னைக்கு நீதிமொழிகள் 20:27 வாசிங்களா. இன்னைக்கு நம்ம அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் மரித்து இருக்கிறோம். ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? மரித்த நமக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:27 நைட்டு வாசிக்கலாம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். தேவன் எப்படி இருக்கிறார்? பிரகாச அக்கினியா இருக்கிறார். அந்த அக்கினியிலிருந்து வந்த ஒரு சின்ன தீப்பொறி தான் இன்னைக்கு ஷீபாக்கா, இன்னைக்கு ஆன்டி, இன்னைக்கு நான், இன்னைக்கு அந்த ஆவியை பெற்றுக்கொண்டுதான் நாம இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய சுவாசம் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அப்ப மரித்த நம்மள கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிர்ப்பித்திருக்கிறார். சுவாசத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்ப உயிரற்ற தன்மை தான், ஆனா சத்தம் வரணும். அதுக்கு வரணும்னா அவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய சுவாசத்தினால நாம செயல்படுகிறதா இருக்கு. 2வது ஃப்ரூட்டுக்கு அடுத்து என்ன தேவை? ஒருத்தர் கரத்தினால உபயோகப்படும் போது என்ன 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 அடுத்து என்ன பண்ணுவாங்க? அந்த சத்தம் வர்றதுக்கு, தெளிவான ஒரு சத்தம் வர்றதுக்கு அந்த ஃப்ரூட் ஹோல்ஸ்ல விரல்களை வைப்பாங்க. எந்த இடத்துல விரல் வச்சா அந்த காத்தோடைய ஃப்ளோ அவுட்புட்ல வரும்போது அது ஒரு அழகான ஒரு சத்தமாக, அது ஒரு மனதுக்கு, இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தமாக இருக்கும். அப்ப விரல்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் சுவாசத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆனா 2வது காரியம், அந்த விரல்கள் அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது வாசிக்கலாம். யாத்திராகமம் 31:18, லூக்கா 11:20. இந்த 2ஐயும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். அந்த விரல்கள் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்கிறது என்னன்னு நான் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தை இயேசுனுடைய சமூகத்துல இருந்து சீனாய் மலையில மோசே வாங்கினார். இப்ப வாசிங்க, யார்கிட்ட வாங்கினாரு மோசே? தேவனுடைய விரல்கள் அப்படின்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் கிட்ட வாங்கினார். அப்ப 2வது அவருடைய விரல்கள் என்பது என்னன்னா, என்னுடைய சுயத்தால நான் பேசக்கூடாது சத்தத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நான் சுயமா பேசக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவி, பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பி, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு செய்கையாய் நம்ம மாறணும். இதுதான் இயேசு சொன்னாரு. வாசிக்கலாம். லூக்கா 11:20. தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால், அப்ப விரலினாலே, அது எதை குறிக்குது? த ஹோலி ஸ்பிரிட். அப்ப மோசே தேவன் அங்க முகமுகமா பார்க்கல. யார பார்த்தாருன்னா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவினால நிறைஞ்சாரு. ஏன்னா தேவன் அங்கேயே சொல்லிட்டாரு. யாத்திராகமம் 32 ஒரு இடத்துல சொல்றாரு, மோசே சிநேகிதனை போல என்னோட முகமுகமா பேசினான்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்னை பார்த்தா அவன் உயிரோடு இருக்க மாட்டான்ட்டாரு. அப்ப தேவனை ஒரு காலமும் ஒருவனும் பார்க்க முடியாது. குமாரனையும் யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு அடையாளம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல மார்பில் சாய்ந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்க்கும் போது மகிமையில செத்தவனை போல அவர் பாதத்துல விழுந்தான். பவுல் இயேசுவை பார்க்கும்போது கண்ணு குருடாக்கப்பட்டது. அப்போ நம்மை வழி நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சுவாசத்தை கொடுத்த இயேசுட்ட கேளுங்க, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே என்ன நிரப்புங்கப்பா. இது டிஃப்ரெண்ட் ஒரு அனுபவம். ஆவினாலே நம்ம நடத்தப்படணும், ஆவினாலே நம்ம செயல்படுத்தப்படணும். அதுதான் அவருடைய விரலின் வல்லமையா இருக்கிறது. இப்போ என்ன வருதுன்னா, அழகான ஒரு சத்தம் வருது. அந்த ஃப்ளூட்ல இருந்து என்ன வருது? என்ன வருது? அழகான சத்தம் வருது. அதுதான் இருளை விரட்டுகிற வெளிச்சத்தின் சத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு ஆதாரணமா எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் காமிச்சார். ஒரு மனிதனுக்குள்ள இருள் போகும்போது உங்க பேச்சு, என் பேச்சு, இன்னைக்கு சமாதானத்திலிருந்து இருக்கிற எத்தனையோ மக்கள் மத்தியில நம்ம வாழ்றோம். ஆனா நம்முடைய பேச்சு அவங்க இருளை விரட்டக்கூடியதா இருக்கா? அததான் அங்க பவுல் சொல்றாரு, நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால். உலகத்துல ஆறுதல் வார்த்தை இல்லை, உலகத்துல ரட்சிப்பின் காரியங்கள் இல்லை.
ஆனா தேவ பிள்ளைகள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைகளில் ரட்சிப்பு இருக்கிறது. அதனாலதான் சுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியினால நம்ம நிறைஞ்சி பேசும்போது அந்த வார்த்தையின் சத்தம் அங்கு தேவ சமாதானத்தை கொண்டு வரும். இருளை விரட்டுகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் இருந்தான் பழைய ஏற்பாட்டுல. அந்த மனிதன் எல்லாராலையும் ஒரு காலத்துல துரத்தப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். ஆனா ஏற்ற காலத்துல அந்த பிள்ளைய கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, ஆவினால அபிஷேகம் பண்ணி நிரப்பின பிறகு ஒரு மனிதனுக்குள்ள பொல்லாத ஆவி வந்துருச்சு. பொல்லாத ஆவி வந்துருச்சு. இப்ப வாசிங்க 1 சாமுவேல் 16:23. இப்ப தேடுறாங்க என்னன்னா, யாராவது சுரமண்டலம் வாசிக்க மாட்டாங்களா? வாசிச்சா அப்ப இசையுடைய ஒரு வல்லமை என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் வாசிக்கிற அந்த தம்பிக்கு சொல்றேன், என் பையனுக்கு சொல்றேன், அதோடைய வல்லமை என்ன தெரியுமா? நீங்க கருத்தாத வாசிக்கும் போது, பாடலோடு வார்த்தையோடு வாசிக்கும் போது பொல்லாத ஆவிகள் எல்லாம் விரட்டப்படுகிறது. வாசிங்க அத பாருங்க. அந்த பொல்லாத ஆவியை யாரால விடப்பட்டிருக்கு? தேவனாலதான். ஏன் தேவனால விடப்பட்டது? அவன் சத்தியத்தின் மேல வாஞ்சியா இல்லாததுனால அந்த வஞ்சிக்கிற ஆவியை தேவனே அவனுக்கு அனுமதிக்கிறார். ஏன்னா சத்தியத்தின் மேல அவனுக்கு விருப்பம் இல்ல, மனம் திரும்புதல் மேல அவனுக்கு விருப்பம் இல்ல, உணர்வு இல்ல. அப்ப பொல்லாத ஆவியை விடுறாரு. இப்ப வாசிங்க. வாசித்தான், ஆவி நீங்கினது, ஆறுதல் அடைந்தான். பாருங்க பாருங்க நம்முடைய சத்தம். அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் தெளிவான பேச்சை நாவினால் பேசாவிட்டால். அப்ப அந்த தெளிவான பேச்சு என்ன? த காஸ்பல், இருளை விரட்டுகிற வெளிச்சத்தின் சத்தம். அப்போ ஒவ்வொரு அவையும் புல்லாங்குழல், சுரமண்டலம், எக்காலம், நான் என்ன ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்துல என்ன ஆண்டவரே, என்னையும் நீங்க பயன்படுத்துங்கப்பா. என் ஜீவி எவ்வளவு நாள் இருக்கு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், ஆன்டி தான் ஏஜ்டா இருக்காங்க. ஒருவேளை நம்மளுடைய சுயத்துல நினைக்கலாம், அவங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம் ராஜ்யத்துக்கிட்ட வந்துட்டாங்க அப்படி நினைக்கலாம். இல்ல, அடுத்த நொடி பொழுது படிக்கட்டு இறங்கும்போது என்ன யாருக்கு நடக்கும்னு இருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தேவனுடைய நல்ல தெளிவான சத்தமா இருக்கிறோமா? இந்த ஆண்டு இந்த ஒரு காரியத்தை உங்க இருதயத்துல படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு இந்த பூமியில எப்படி இருந்தாருங்க? இயேசு எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார்? நமக்கு மாடல் ரோ யாருமே கிடையாது, எந்த ஊழியக்காரங்களும் கிடையாது, எந்த கூட இருக்கிற சகோதரர்களும் நமக்கு மாடல் ரோவே கிடையாது. நமக்கு இயேசு மட்டும்தான் மாடல் ரோ. நான் பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க அப்பா கூட ஒரு சில விஷயத்துலதான் மாடல் ரோ, ஆனா உங்களுக்கு முழுமைன்ற மாடல் ரோ இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய வார்த்தை மட்டும்தான், அந்த உபதேசம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஃபாலோ பண்ணி சக்சஸ் பண்றதுக்கு அதுதான். அப்ப இயேசு எப்படி இந்த பூமியில இருந்தார் அப்படின்னா, யோவான் 14:5 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருந்தார். இந்த 3 குறிப்பை கட்டாயம் எழுதி வச்சுக்கோங்க. இயேசு எப்படி இருந்தார் இந்த உலகத்துல? ஜீவனை கொடுக்கிறவரா இருந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த இயேசு எப்படிப்பட்டவரா இருந்தார்? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிற அந்த வசனம், இன்னைக்கு டிஜே தினகரன் சொல்லுவாங்க, அவங்க ஊழியத்துக்கு அடித்தளமே அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவரு எங்கும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படி பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அவர்களை விடுதலையாக்குவதற்காகவே எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்ப அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவியானவர் வரும்போது அங்க நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் அப்படின்னு பாக்குறோம். கடைசியா மத்தேயு 4:15 இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை, பெரிய வெளிச்சத்தை, அது நல்ல வேர்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய வெளிச்சத்தை, வெளிச்சம் எல்லாருக்குமே இருக்கு, நிறைய பேர் வெளிச்சம் கொடுக்கலாம். ஆனா இது எப்படிப்பட்ட வெளிச்சம்? பெரிய வெளிச்சம். அதனாலதான் லூக்கா 1:79 சொல்லும் போது, நம்முடைய வழிகளை சமாதானத்திலே நடத்தும்படியாக உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அப்ப இயேசு எப்படி இருந்தார் இந்த உலகத்துல? ஜீவனா இருந்தார். இயேசு எப்படி இருந்தார்? நன்மை செய்கிறவரா இருந்தார். இயேசு எப்படி இருந்தார்? அவர் இருளை விரட்டுகிற வெளிச்சமாய் இருந்தார். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு ஃப்ளூட்டு போல அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். என்ன ஆண்டவரே, உம்முடைய தெளிவான சுவிசேஷ சத்தமாய் என் நாவில் வசனிப்பாய் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது போல, என்ன ஒரு தெளிவான சத்தமா நீங்க வைங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த ஒரே ஒரு காரியம்தான். பவுல் சொன்னார், புல்லாங்குழல் இது உயிர் இல்லாததுதான், ஆனா சத்தம் இடுகிறது. எங்கிருந்து வருது அந்த சத்தம்? அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது. ஆமா, இன்னைக்கு இப்படி சொன்னாங்க, நான் ஒன்றும் பெரிய ஊழியக்காரங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஆண்டவர், நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு சாதாரண தூற்றுக்கோலை கொண்டு 600 பேரை முறியடிக்க அவர் வல்லவன்.
அதனாலதான் பவுல் அவ்வளோ படிச்சவர், அவர் எவ்வளவு தாழ்மையா எழுதுறார் தெரியுமா? அந்த பலவீனமானவனை தெரிந்து கொண்டு பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ள படிப்பு ஒண்ணும் கிடையாது, அந்த படிப்பே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பவுல்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இன்னைக்கு எத்தனையோ பேர் படிப்பு பின்னாடி போட்டுக்கிறாங்க. ஆனா பவுல் பெரிய கமாலியன் பாதத்துல படிச்சவர். அவரு அந்த காலத்துல அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவர். அந்த படிப்புக்கு முன்னாடிலாம் ஒண்ணும் இல்லை. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்ற பிறகு அவர் அதை குறித்து மேன்மை பாராட்டலன்றதுக்கு நான் ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை 30ல இருந்தே வாசிக்கிறேன் பாருங்களேன். 29ல இருந்தே வாசிக்கிறேன் நானு. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் சொல்லிட்டு, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அவரே தேவனால் எனக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப எனக்குன்னு படிங்களேன். அவரே தேவனால் எனக்கு ஞானமும் எனக்கு நீதியும் எனக்கு பரிசுத்தமும் எனக்கு மீட்புமானார். என்னுடைய கமாலியல் பாதத்துல படித்த பட்டம், நான் நியாயப்பிரமாணங்களை கரைச்சி குடிச்சது நிமித்தம் அப்படி அவரை சொல்லவே இல்லை. இதுதாங்க அவர்கிட்ட இருக்கிற ஒரு தாழ்மை. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய கரத்துல நாம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் முதல் 12 பேரை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அவருடைய கரத்துல நம்ம இருந்தா, அவருடைய சுவாசத்தை பெற்றுக்கொண்டு இருந்தோம்னா, அவருடைய ஆவியினால நம்ம வழி நடத்தப்படுகிறது உண்மைன்னா, ஆவி நிறைவோடு நம்ம செய்கிற காரியங்கள் இருக்கும்னு சொன்னா அவருடைய சத்தமா இருப்போம். இன்னைக்கு நம்ம யார் கரத்துல இருக்கிறோம்? நம்ம யாருடைய சத்தமா இருக்கிறோம்? அப்போஸ்தலர் 12 பேர்ல தெரிந்து கொண்டார், சுவாசத்தை கொடுத்தார், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை ஊற்றினார். அதுக்கப்புறம் அந்த 12 பேர்ல ஒருத்தர் யாருடைய சத்தமா மாறினா? பிசாசு கரத்துல அவனை ஒப்பு கொடுத்தான். யார் அது? 12 பேர்ல ஒருத்தர் யார் அது? யூதாஸ் காரியத்தை. இன்னைக்கு நம்ம யார் கரத்துல இருக்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, அந்த 12 பேரு பெந்தேகோஸ்தே நாள்ல 120 பேரா மாறினாங்க. தேவனுடைய கரத்துல அவர்கள் ஒப்பு கொடுத்து மேலறை வீட்டுல காத்திருந்த போது, பெந்தேகோஸ்தே நாள்ல இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, பரத்துக்கு ஏறின பிறகு 50வது நாள்ல மேலறை வீட்டுல காத்திருந்த போது, அந்த உன்னதமானவருடைய பலத்தை பெற்றதுனால அவர்கள் ரட்சிப்பின் வாசனையாய், ரட்சிப்பின் சத்தமாய் மாறினார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய கரத்துல இருந்து நாம தேவனுடைய சத்தமா இருந்து இன்னைக்கு அவருடைய இருட்டை விரட்டுகிற ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்ற இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நாங்க உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, இன்னைக்கு நாங்க ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம்மா? இயேசு ஒரு இடத்துல சொன்னார் பாருங்களேன், இந்த புல்லாங்குழ குறித்து மறைவான ஒரு வார்த்தையை சொன்னார். நான் கடைசியா அதை உங்களுக்கு நான் சொல்லிட்டு அந்த வசனத்தை வாசிட்டு நம்ம ஜெபிக்க போலாம். மத்தேயு 12:20 யாராவது ஒருத்தர் வாசிங்க. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு மேய்ப்பன் கரத்துல நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு குயவன் கரத்துல நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சுவாசத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை நான் பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே உம்முடைய சத்தமாய் நான் மாறணும்னு சொல்லி இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? வாசிங்களேன், மத்தேயு 12:20. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க அந்த இடத்துல. நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவரும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் எரிகிற திரையை அணையாதவருமாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல நம்ம இருக்கிறோம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு ஜெயம் குறைவா இருந்தா இன்னைக்கு கட்டாய ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய சுவாசத்தை அவருடைய ஆவினால நடத்தப்படும் போது, அவருடைய சத்தமாய் நம்மளை மாற்றும் போது இந்த மேய்ப்பன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருப்பார். அங்க என்ன சொல்றாரு? நெறிந்த நாணல் அப்படின்னு சொல்றாரு. இத அநேகமா இதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா எங்களுடைய ஈப்ரு கிளாஸ்ல இதை அழகா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்க பைபிள் கிளாஸ் படிக்கும்போது எங்களுக்கு ஈப்ரு கிளாஸ்ல இந்த நெறிந்த நாணலை குறித்து கொடுத்தாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேல்ல ஒரு பள்ளத்தாக்குல மேய்ப்பதற்காக அப்படியே வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுடைய காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆடுகள் அப்படியே மேயும் போது அவங்களுடைய ஹாபியே என்ன இடத்துல ஒரு பொழுதுபோக்கு என்ன, மேய்ப்பர்களுடைய பொழுதுபோக்கு ஏன்னா தாவீதுல இருந்து வந்ததுனால அந்த மேய்ப்பர்கள் அந்த இடத்துல அந்த கொஞ்சம் தண்ணி வற்றி நாணல் செடி சேற்றுல வளர்ந்துருக்குமா, அது காஞ்சி இருக்குமா, அதை உடைச்சி அதை கட் பண்ணி அதுல ஹோல்ஸ் போட்டு அவர்கள் ஃப்ளூட் எடுத்து அந்த கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்கன்னா அந்த நாணல்ல அழகா ஃப்ளூட் வாசித்து அந்த இசையில தேவனை துதிச்சுக்கிட்டே அந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனா சில
இன்ட்ரெஸ்ட் இல்லாத மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படி தூக்கி போட்டுருவாங்களாம். ஆனா நல்ல மேய்ப்பர்கள், நல்ல காரியம் அறிஞ்ச மேய்ப்பர்கள் கால் அது மிதிப்பட்டு நசுங்கி உடைஞ்சி அந்த ஃப்ரூட் அப்படியே இருக்குமா, இதெல்லாம் உபயோகப்படுமா, இதெல்லாம் யூஸ் ஆகுமா, இனிமெல்லாம் நான் ஊழியம் செய்ய முடியுமா, இனிமெல்லாம் ஏஜ் ஆயிப்போச்சு, ஏஜ் ஆனாலே அந்த டிஃபிகல்ட் என்ன வரும்னா சரீரம் ஒத்துழைக்காது, மனசு வரும். ஆனா ஆன்ட்டி சொன்னாங்க பாருங்க, ஆனா கர்த்தர் 40 பேருக்கு மத்தியில என்ன ஜெப ஊழியத்தை வைத்திருக்கிறான்னு சொல்லி, அப்ப நெறிந்த நாளல கர்த்தர் என்ன செய்யல, முறிக்கல. த குட் ஷெப்பர்ட், ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார்னா அந்த நெறிந்த இதை மிதிப்பட்டு உடைஞ்சி இருக்கிறத எடுத்து அதை சீர்படுத்தி அங்க இருக்கிற களிமண்ணை எடுத்து அதுல எல்லாம் ஃப்ளூட் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி மறுபடியுமாக அதை ஒரு நல்ல சத்தமாக மாற்றுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆண்டவருடைய கரத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் இன்னைக்கு சத்தியம். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா நாம இன்னைக்கு சத்தம் எடுக்கிற ஒரு உயிரோட்டமாய் மாறுவோம். அதுதான் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமா மாறணும், மற்றவருடைய வாழ்க்கைக்கு நம்ம ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களா மாறணும். ஏதோ ஒரு விதத்துல தேவன் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படி, ஆமாண்டவர் அப்பிரோஜனமானவன் நான், ஆனா ஆண்டவரை தகுதியற்றவன் நான், ஆனா தேவன் ஒரு மேய்ப்பனுடைய கரத்துல, நல்ல மேய்ப்பனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவா. பாருங்க, எரிந்து போகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்தா நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும், எனக்கு தகுதி இல்லை, எனக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு திறமை இல்லை, எதையும் பார்க்க மாட்டார். கரத்துல ஒப்பு கொடுத்தோம்னா அவர் சித்தப்படி நம்மளை நடத்துவார். ஒரு வசனத்தை கடைசியா வாசிக்கலாமா? ஏசாயா 64:8. இந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிட்டு, இந்த ஒப்படைப்பு தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். மெய்ப்பன் கையில நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கைய கடந்த நாட்கள்ல எப்படி இருந்ததோ, நான் எரிவனா எரிய மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு ராகாப்பை போல தன்னுடைய வாழ்க்கை அந்த மேல அலங்கத்துல இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் கீழ்ப்படியாதவர்களோடு சேதமாகாதபடி ராகாப்புடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க செய்த ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும்போது வாசிங்க, ஏசாயா 64. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண், எங்களை நீர் உருவாக்குகிறீர், கரத்தின் கிரியைகளாய் மாற்றும் ஆண்டவரை. ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்களேன். இந்த வருடத்துல ஆண்டவரை பவுல் சொன்னது போல உயிரற்று இருந்த நமக்கு சுவாசத்தை கொடுத்தவர் இயேசு. இன்னைக்கு நம்மை பரலோகத்துக்கு நேராய் எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல், பரிசுத்த ஆவியானவருடைய தேறுதல், அவர் நமக்காக வழக்காடி நம்மை தூக்கி நிறுத்துகிறார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாதவன் திருப்பி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா நம்ம விழுந்த இடத்துல இருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தூக்கி நிறுத்துகிறார். அதனால இந்த ஆண்டு, ஆமா, இந்த சின்ன ஜப கூட்டத்துல இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல நம்மளை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நான் எவாஞ்சலின் ஆகட்டும், சாமுவேல் காட்சன் ஆகட்டும், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டு நீங்க ஆண்டவர் கரத்துல, குயவன் கரத்துல ஒரு களிமண்ணை போல நீங்க உண்மையா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தமிடுகிற ஒரு தூதனா மாறணும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கொடுக்கிற ஒரு எக்கால சத்தமாய் மாறணும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கொடுக்கிற ஒரு ஃப்ளூட்டாய் மாறணும். ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய கரத்துல இருக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால என்ன நடத்துங்க, என் ஊழியத்தை நடத்துங்க, என் தொழிலை நடத்துங்க, என் எதிர்பார்ப்பை நடத்துங்க. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அவருடைய கரத்தின் கிரியைகளா கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அப்போ என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அதே அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 64:5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறேன். கர்த்தர் சந்திக்கிறார், கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். நீதியை மகிழ்ச்சியோடு, கர்த்தருடைய ஊழியத்தை மகிழ்ச்சியோடு அவருடைய கரத்தில ஒப்பு கொடுத்து நீங்க செய்யும் போது இயேசு உங்களை சந்திப்பார். உங்க தேவையான நேரத்துல உங்களை சந்திப்பார். நான் அனுபவத்தோடு சொல்றேன், நான் சாட்சியோடு சொல்றேன், நான் உண்மையா ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், நான் கட்டாயம் சொல்றேன், இயேசு நம்மளை சந்திப்பார். நீதியை மகிழ்ச்சியோடு செய்ய இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஏன் அழுகிறாய் என்று கேட்டு கண்ணீர் துடைக்க அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அங்கு வந்தார். எம்மாவூரு சீஷர்கள் கண்கள் திறக்கும்படி 40 நாட்கள் ஆண்டவர் அந்த இடத்துல எம்மாவூரு சீஷரோடு வந்து கண்களை திறந்து அப்பத்தை பெற்று தன் இயேசு என்பதை வெளிப்படுத்தினார்.
போல 40 நாட்கள் தரிசனமாகி மரித்த பின்பு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி எல்லா ரகசியங்களையும் கொடுத்தவர். விதைக்கிறவனுக்கு விதையை பெருக செய்த இந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த ஆண்டு சந்திப்பார். அவர் சந்திக்கும் போது உங்கள் குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரத்துல அர்ப்பணித்து அவருடைய சத்தமாய் மாற இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற தேவ பிள்ளைகளை அவர் சந்திப்பார். இன்னைக்கு அவர் சந்திப்பார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். உங்கள் இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தையே அவர் வைத்திருக்கிறார். மாறாதவைகள் எல்லாம் மாறப்போகிறது, நடக்காதவைகள் எல்லாம் நடக்க போகிறது. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், அவருடைய கரத்துல நம்ம இருக்கிறபடினாலே, அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே நீங்க அநேக காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்னே ஒன்னே, நல்ல பங்கு. தேவனை விட்டு எம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டது போல இன்னைக்கு கர்த்தர் அந்த பங்கை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க நம்முடைய ஸ்தானம் ஒரு நாளும் கீழே இறங்கி போகவே போகாது. அதே ஸ்தானத்திலே வைத்து அதே நற்சீர் உண்டாகும்படியாக இந்த ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஓ மக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சத்தமாய் நம்மளை மாற்ற நம்மை ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு அவருடைய சத்தமாய் நம்மளை மாற்றப் போகிறார். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே உயிரற்ற எங்களுக்கு ஆண்டவரே நீர் சத்தத்தை கொடுக்கிறீர், உயிரை கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஆமாண்டவர், எங்களை ஆண்டவரே ஒரு தெளிவான சத்தமாய் மாற்றுகிறீர். மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி, இருளில் இருக்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு சத்தமாய் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இருளை விரட்டுகிற வெளிச்சத்தின் பிள்ளையாய் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய கரத்திலிருந்து ஆண்டவரே செயல்பட எங்களை உங்களுடைய சித்தப்படி நடத்தும் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவைகள் எப்பொழுது, குறைவுகள் எப்போது இருக்குதோ அப்போதெல்லாம் நீர் எங்களை சந்தித்து எங்களை நிறைவாய் நடத்த வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.